பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நம்பிக்கையிலே நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்பிக்கையில் இருக்கிறது. எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருந்தாலும் எந்த நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பல காரியங்கள் வேதத்தில் சொல்லி இருந்தாலும் ஒரு காரியத்தை இன்றைக்கு உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதக்காரன் எழுதுகிற வேளையில் 31ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு மத்தியில் அவரை நம்பிக்கொண்டு அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை என்பது எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் இங்கே பாடுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள் என்று சொன்னால் உங்களுக்காக நம்பிக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், தேவனுக்கு பயந்து நடக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை நிச்சயமாகவே உங்களுடைய என்னுடைய மூளை அறிவுக்கு எட்டாததாக இருக்கிறது என்கிறதை நீங்கள் நம்புவீர்கள் என்றால் அதிலே நீங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். 97ஆம் சங்கீதம் 11-12 வசனங்களை வாசித்து பாருங்கள். நீதிமான்களுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து நீங்கள் கொண்டாடுங்கள் என்று அந்த வசனம் முடிகிறது. என கேட்கிற அன்பானவர்களே, இந்த வேத வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீதிமானுக்காக ஒரு காரியம் விதைக்கப்பட்டிருக்கிறது, வெளிச்சமும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. விதைத்தாலே அதற்கு ஒரு நாள் அறுப்பு இருக்கிறது. நீங்கள் அதை நிச்சயமாய் நீங்கள் மகிழ்ச்சியையும் நீங்கள் வெளிச்சத்தையும் அறுப்பீர்கள். ஆகவே அதை விசுவாசித்து நீங்கள் நம்பிக்கையில் மகிழுங்கள், நீங்கள் அதிலே மகிழ்ந்திருங்கள். தேவன் உங்களுக்கு வெளிச்சத்தை விதைத்திருக்க. வெளிச்சம் என்று சொல்லுகிற வழியிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 43ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பி அருளும், அவைகள் என்னை நடத்தி என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் வெளிச்சம் என்ன செய்கிறது? நம்மை நடத்துகிறது. முந்தின வசனத்தை பாருங்கள். நான் ஏன் துக்கத்தோடிலே திரிய வேண்டும்? நான் துக்கத்தோடு ஏன் திரியவன்? இருள் நம்மை அலைந்து திரிய பண்ணுகிறது. இருள் நமக்கு பயத்தை உண்டாக்குகிறது. ஆனால் வெளிச்சமோ நம்மை அந்த இருளுக்கு நடுவே நம்மை நடத்துகிறது. நீங்கள் விசுவாசிக்க முடியும் என்றால் உங்களுடைய நம்பிக்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். எத்தனை இருள் சூழட்டும், தேவன் அதன் நடுவில் என் விளக்கை ஏற்றுவார், என்னை வழி நடத்துவார். நீங்கள் விசுவாசிக்கிறது உண்மை என்றால் இந்த நம்பிக்கையில் நீங்கள் மகிழ்ந்திருங்கள். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே யோசேப்பு ஒரு காரியத்தில் மகிழ்கிறான். எந்த காரியம் என்றால், இப்பொழுது அவர்கள் எகிப்தில் இருக்கிறார்கள், இப்பொழுது செல்வ செழிப்பாக இருக்கிறார்கள், கிரயமில்லாமல் எல்லாம் கிடைக்கிறது, அதிலே அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பார்த்து யோசேப்பு ஒரு காரியத்தை சொல்லுகிறான், உங்களை தேவன் நிச்சயமாய் சந்திப்பான், சந்தித்து இவ்விடத்திலிருந்து உங்களை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிறவர்களுக்கு வாக்கு பண்ணின கானான் தேசத்திற்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை அழைத்து செல்வார். அந்த நம்பிக்கையில் நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொன்னார். இப்பொழுது இருக்கிற காரியத்தில் நீங்கள் மகிழ்ந்தும் விடாதீர்கள், இப்பொழுது இருக்கிற நெருக்கத்தில் நீங்கள் துவண்டும் விடாதீர்கள். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்தித்து தம்முடைய சித்தத்தின்படியே ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற
தேசத்திலே உங்களை நிலைநிறுத்துவார். தேவன் நிச்சயமாய் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றி உங்களை ஆண்டவர் நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17 18 19 வாசித்து பாருங்கள். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிற்காமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய பலன். அவர் என் கால்களை மான் கால்கள் போலாக்கி என்னை உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். பிரியமானவர்களே, உங்களுடைய நம்பிக்கையிலே நீங்கள் மகிழ்ந்திருங்கள். ஒருவேளை சூழ்நிலை ஒன்றுமே இல்லை என்று இருக்கிறது, எதை செய்தாலும் எல்லா காரியங்களும் வெறுமையாக இருக்கிறது, ஆனால் இருதயம் மகிழ்கிறது. எதிலே தெரியுங்களா? எந்த காரியம் வாய்க்காமல் போனாலும், எந்த காரியம் தடைப்பட்டு போனாலும் நான் நம்பிக்கையில் மகிழ்ந்திருக்கிறேன். என்ன நம்பிக்கை என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய பலன். அவர் என் கால்களை மான் கால்கள் போல ஆக்கி உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இந்த வருடத்தின் கடைசியில் இருக்கிற நீங்கள், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறித்து வைத்திருக்கிற காரியம் நீங்கள் கீழாய் நடப்பதற்கல்ல, நீங்கள் உயரங்களில் நடப்பதற்கு தேவன் உங்கள் கால்களை பலப்படுத்துவார். நிச்சயம் நம்பிக்கையில் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், பொறுமையோடு இருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். நிச்சயமாய் அற்புதத்தை காண்பீர்கள். நாம் ஜெபிக்கலாம். அன்பு பரலோக தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, தகப்பனே, நீர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. நாங்கள் நம்பிக்கையில் சந்தோஷமாய் இருக்க ஆண்டவரே, எங்களுக்காக விதைக்கப்பட்டிருக்கிற வெளிச்சத்திற்காக, மகிழ்ச்சிக்காக எங்களை நிச்சயமாய் சந்தித்து எங்களுக்கென்று குறித்த இடத்தில் எங்களை கொண்டு நிறுத்துகிறதற்காக தகப்பனே, எங்கள் கால்களை மான் கால்கள் போலாக்கி உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவீர் என்கிற நம்பிக்கையில் நானும் கேட்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் மகிழ்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.